இதுவரைக்கும் நாம அந்தணர் ஒழுக்கம்னு பார்த்த பாடல்கள்ல அந்தணர்களினது ஒழுக்கமும் அந்த ஒழுக்கத்தை பெற்றாக வேண்டும் என்கின்ற சிறப்பும் கூறப்பட்டது. தொடக்கத்திலிருந்து ஒரு கருத்தை மீண்டும் வலியுறுத்தி கொண்டே வருகிறேன். அந்தணர் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் எந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ பிரிவையோ உட்படுத்துவது அல்ல. இது பொதுவானதோர் சொல். ஆகவே அதுக்குதான் நான் தொடக்கத்திலேயே அந்தணர் என்போர் அறவோர், அந்தணர் என்ற சொல்லுக்கு பொருள் எவன் ஒருவன் அறம் பிறழாது செயல்படுகிறானோ அவனுக்கு அந்தணன் என்று பெயர்னு முன்பே சொல்லி ஆயிற்று. அதனால இந்த அந்தணரினுடைய ஒழுக்கங்கள் எவ்வளவு இன்றி அமையாதது என்று விளக்கியதற்கு பிறகு இந்த அந்தணர்களினுடைய செயல்பாட்டை தனித்தனியாக பகுத்து சொல்லுகிறார். இந்த அந்தணர்களினுடைய செயல்பாடு என்பது தொல் தமிழ் மரபுல சொல்லப்பட்ட முறை வேறு, பின்னாளில் வேதங்களினாலும் ஆகமங்களினாலும் சொல்லப்படுவதற்கு உரிய முறை வேறு. வேதங்களிலும் ஆகமங்களிலும் கூட அந்தணர் என்பது ஒரு சாதி பெயராக சுட்டப்படவில்லை. ஏனென்றால் துறவியர்களாக இருக்கக்கூடிய அனைத்து அந்தணர்களும் பிறப்பினால் வெவ்வேறு விதமான செய்தொழிலுக்கு உரியவர்கள். இப்ப சிவனடியார்னு ஒரு பொது சொல்லை எடுத்துக்கொண்டோம்னா அந்த சிவனடியார் குழாத்துள் பல்வேறு விதமான பணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சிவனடியார் குழாத்துள் இருக்கலாம். சிவனடியார் என்பது ஒரு பொதுமை பெயர். அதுபோல அந்தணர் என்பது ஒரு பொது பெயர். அந்த ஒழுக்கத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த அந்தணர் என்ற தகுதிக்கு உரியவர்கள். தமிழ் மரபுல அந்தணர்களுக்கு என்று 6 விதமான செயல்கள் சொல்லப்பட்டது. ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், கொள்ளல், கோடல் என்கின்ற 6 செயல்கள் சொல்லப்பட்டது. தேவாரத்துல நமச்சிவாய திருப்பதிகத்துல நாவுக்கரசர் என்ன சொல்லுகிறார்னா, அந்தணர்க்கு அருங்கலம் 6 அங்கம் 4 வேதம்னு பேசினார். அந்தணர்களுக்கு பாதுகாப்பாக அருங்கலம்னு சொன்னா பாதுகாப்பு. அரியதோர் பாதுகாப்பாக அந்தணர்களுக்கு இருப்பது எது என்றால் 4 வேதங்களும் அதை உணர்ந்து கொள்ளுவதற்கு உரியதாகிய 6 வழிமுறைகளும் அங்கங்கள்னு பேர். அது சந்தோபி சித்தி, சிக்ஷை, கணிதம் என்றெல்லாம் வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2ம் வடமொழியில சொல்லப்பட்ட 6 அங்கம் 4 வேதமும் தமிழ்ல சொல்லப்பட்ட அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம் என்று சொல்லக்கூடியதும் அடிப்படையிலேயே வேறுபாடு உடையன. வேதத்துல சொல்லப்பட்ட 6 அங்கம் என்பது வேதத்தினை நீங்கள் முறையாக புரிந்து கொள்ளுவதற்காக சொல்லப்பட்டவை 6 அங்கங்கள். இப்ப நம்ம கையில ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது என்றால் அந்த புத்தகத்தை எவ்வாறு அணுக வேண்டும், அதனை எவ்வாறு கற்க வேண்டும் என்பதற்கு உண்டான வழிமுறைகள் சொல்லுவது போல வேதங்களை அணுகுவதற்கு அல்லது கற்பதற்கு உண்டான வழிமுறைகளாக இருக்கக்கூடியன அங்கங்கள். உதாரணம், இந்த 6 அங்கத்துல ஒன்று கணிதம்னு வரும். நாம இன்றைக்கு நடைமுறையில கையாளக்கூடிய கணிதமும் அங்கு சொல்லப்பட்ட கணிதமும் ஒன்று அல்ல. ஏன் என்றால் வேதங்கள்ல சொல்லப்பட்டுள்ள மந்திரங்களை எத்துணை மாத்திரை நீட்டி ஒலிக்கணும், எங்கு அதனை நிறுத்த வேண்டும் என்பதற்காக கற்றுத்தரப்பட்ட உறுப்பு கணிதம்.
சந்தஸ் என்று சொன்னால் அந்த வேத மந்திரங்களை எந்த ஒலியோடு படிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வேதத்தினுக்கு ஒலிப்பு முறை மிக மிக இன்றியமையானது. ஆகவே இவற்றை விளக்குவதற்காக உருவான அங்கங்கள் தான் 6 அங்கங்கள். தமிழ்ல சொல்லப்பட்டுள்ள 6 விதமான பார்ப்பன பக்கம் என்பது உரிய அறநூல்களை கற்றலும் பிறருக்கு கற்பித்தலும். அதுதான் ஓதல் ஓதுவித்தல். அறநூல்களின் வழியாக மேற்கொள்ளப்படுவதற்கு உரியதான செயல்களை தான் செய்தல், பிறர் செய்தற்கு உரிய வழியை கூறுதல். அதுதான் ஓதல் ஓதுவித்தலுக்கு அப்புறம் வேட்டல் வேட்பித்தல். மற்றைய 2 கொள்ளல் பிறரால் தரப்பட்ட பொருளை பெற்று வாழணும், ஈட்டி வாழக்கூடாது. பொருள் ஈட்டுதல் அன்று மறுக்கப்பட்டது அந்தணர்களுக்கு. பொருள் பெற்று வாழணும். மற்றவர்களால் கொடுக்கப்பட்டதை கொடுக்கக்கூடிய நிலையிலேயே பெற்று வாழ வேண்டும். அந்த மாதிரி பெற்ற பொருளை இவர்களை நாடி யாரேனும் வந்தால் அவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் கொள்ளல் போடல். இந்த 6 விதமான வாழ்க்கை நெறிதான் அன்று பார்ப்பனர்கள் அந்தணர்கள் என்பார்களுக்காக சொல்லப்பட்ட வாழ்வியல் நெறி. ஆகவே வேதம் சொன்ன நெறி வேறு. அது பக்தி இயக்க காலங்கள்ல வேத நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தொல்காப்பியர் காலத்துல இது ஒரு அறநெறியாக கையாளப்பட்டது. அதற்கு ஏற்றாற்போல் தொல்காப்பியர் பகுத்துரைத்தார். சரியா? என்ன சொல்றார்? வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டு தம் வேட்கை ஒழிந்திலர். வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. வேதத்தின் அந்தமான முடிவு, வேதம் தரத்தக்க கூடிய முடிவு எது என்றால் அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் வேதியர்கள். வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர்கள் வேதத்தை தங்கள் வாழ்நாள் தொழிலாக கொண்டு ஈடுபடக்கூடிய வேதியர்கள் அந்த வேதத்தின் முடிவை தெரிந்து கொண்டு விட்டார்கள்னா முதல்ல என்ன செய்யணுமா? வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழிக்கவும். வேட்கைனா உலகியல் பற்றிலிருந்து நாட்டம் கொள்ளாதிருத்தல். வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலை. இந்த உலகியலிலே நாம் வாழும் காலத்து நமக்கு உரிய பற்றுகள் எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் விலக்கினாலன்றி இந்த உலகிலே நம்மால் பொருத்த முறை வாழ முடியாது. இது எல்லா மதங்களும் இதை முன்னெடுக்கின்றன. ஆசையே அழிவிற்கு காரணம் புத்தர். ஆழ்வார்கள் சொன்னார்கள், ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்பது வாக்கு. இதெல்லாம் எதற்கு சொன்னார்கள்னா உலகியலிலே பற்று என்பது நம்மை மெல்ல மெல்ல இழுத்து கொள்வது. இதற்கு வேடிக்கையாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையில ஒரு கதை உண்டு. ரொம்ப வேடிக்கையான கதை. 2 இளைஞர்கள் முறையான வேதங்களை கற்று தெளிந்து அவருடைய ஆசிரியர்களினால் நீங்கள் இனி உங்கள் பகுதிக்கு சென்று நீங்கள் ஆசிரிய பணி ஆற்றலாம்னு அனுப்பினார். இருவரும் தங்கள் ஊர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வழியில ஒரு காட்டாறு, அதுல கருப்பான ஒரு கம்பளி மூட்டை அடித்து கொண்டு வருகிறது. இந்த கரையில இருந்த இருவரும் பார்த்த உடனே ஒருவன் சொன்னான், அதை வீணாகத்தானே அந்த கம்பளி மூட்டை ஆற்று வெள்ளத்துல போகிறது, அதை நீ கொண்டு வந்தாய் என்றால் நாம் அதை விற்று பொருளாக்கலாம். உடனே மற்றொருவன் விரைவாக ஆற்றுல குதித்தான், கம்பளி மூட்டையை நோக்கி நீந்தினான், அதை பற்றினான், கரைக்கு இழுத்து வர பார்த்தான், முடியல, போராடி கொண்டிருந்தான்.
உடனே கடையில இருந்தவன் சொன்னான், முடிந்தால் இழுத்து வா, இல்லை என்றால் விட்டு விடுன்னு. உடனே ஆற்றுல இருந்தவன் சொன்னான், நான் விட்டது ரொம்ப நேரம் ஆயிற்று, அதுதான் என்னை பிடித்து கொண்டிருக்கிறது, நான் கம்பளி மூட்டையை பிடிக்கல, பிடிச்சது கரடியை. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். நமக்கு ஏதாகிலும் ஒரு ஆதாயம் உண்டுன்னு பிடிக்க போவோம், அது நம்மை பிடித்து கொண்டு நம்மை ஆழ்த்தும். ஆகவே உலக வாழ்க்கையில பற்று என்பது எப்பொழுதுமே நமக்கு அபாயத்தை உடனாகவே கொண்டு வரும். அது எதன் மீது அல்லது யாவர் மீது வைத்த பற்றும் அப்படித்தான். அது பொருளின் மீதாக இருக்கலாம், கொண்ட பதவி, பெறக்கூடிய புகழ், கொண்டுள்ள உறவு, யாராயினும் சரி. இவைகளினால் பலன் இல்லை, இவைகள் நம்மை முழுமையாக்காது. அதனாலதான் வேதத்தின் அந்தம் என்ன சொல்லுகிறதுனா, வேட்கையை தவிர் என்று சொல்லும். உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுதல் தான் வேட்கையை தவிர்ப்பதற்கு உண்டான ஒரு வழி. உள்ளதை கொண்டு மற்றதை கற்பனை செய்வதோ, இது இவ்வாறு இருந்தால் நான் இப்படிப்பட்டதோர் வாழ்க்கையை பெற்றிருப்பேன் என்று நம்மை நாமே ஏற்றிக்கொள்ளக்கூடிய நிலையில் செயல்படுவது எல்லாம் வேட்கையின் பிரிவுகள். எது நமக்கு என்று நிகழ்கிறதோ அதை அந்த அளவிலேயே ஏற்றுக்கொள்ள பழகவும். அவ்வாறு பழகவில்லை என்றால் என்னாகும்? வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடும். வேதத்தின் அந்தம் என்பது வேட்கையை ஒழித்தலை கற்றுத்தருவதுதான். இல்லை என்றால், வேதாந்தத்தை நீங்கள் முறையாக கற்றீர்கள் என்றால் வேட்கையானது உங்களை விட்டு விலகும். வேதாந்தத்தை நீங்கள் முறையாக கற்றால், வார்த்தையை கவனிக்க, மேலோட்டமாக வேதாந்தத்தை கற்பதில் பயன் இல்லை. அது நம்முடைய அறிவினுக்கு வேண்டுமானாலும் ஒரு விருந்தாக அமையும், ஆழ் மனதிலே நாம் கொண்டுள்ள வாழ்க்கை பற்றின விளக்கங்களுக்கு விடையாக இருக்காது. அதனாலதான் அந்த வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே, அந்த வேதத்தின் அந்தத்தை அதன் நோக்கிலேயே சென்று புரிந்து கொள்ளுவதற்கு முன்வந்தீர்கள் என்றால் உங்கள் பால் உள்ள வேட்கை அகலும். இந்த உலகியல்ல நாம கொண்டு இருக்கக்கூடிய வேட்கை, இன்றைக்கு நிறைய பேர் இந்த வேட்கையை தவறுதலாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அதாவது வேட்கையே இருக்கக்கூடாதா? இல்ல, அதுக்கு வேறு என்ன அடிப்படைன்னா, ஆங்கிலத்துல 2 சொல் சொல்லுகிறோம். ஒன்று டிசையர்னு சொல்றோம், ஒன்றின் மீது நாம் காட்டக்கூடிய ஆர்வம். மற்றொன்று ஒன்றின் மீது நாம் காட்டக்கூடிய ஆசை. ஆர்வம் நம்மை முறைப்படுத்தும், ஆசை நம்மை அழிவினுள் தள்ளும். நீங்க ஆர்வம் இல்லாமல் எதனையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆர்வம் ஆசையை தூண்டிவிடக்கூடாது. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கலாம், அறிந்ததன் பின் அதன் கண் உள்ள செய்திகளை நான் ஒருவன் மட்டுமே தெளிவாக தெரிந்திருக்கிறேன், என்னையன்றி வேறு ஒருவருக்கு இது தெரியாது என்ற நிலையை நீங்கள் உணருவதாக இருந்தால் நீங்கள் அதன் வலையில் ஆசைப்பட்டு விட்டீர்கள். ஆகவே டிசையர் வேணும் வாழ்க்கையில. நமக்கு ஏதாகிலும் ஒன்றின் பால் ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் புறநிலையில செயல்படும், ஆசை அகநிலையில செயல்படும். ஆர்வம் என்பது ஒன்றினை பெற வேண்டும்ன்ற ஒரு தூண்டல் இருக்கும், அது இயலாமல் போனால் மனதானது அதனால் வருந்தாது. ஆசை உள்ளத்தினுள் வந்து விட்டது என்றால் ஒன்றை பெற்றே ஆக வேண்டும்னு மனது தூண்டும், அதனை பெறுவதற்கு உண்டான எல்லா தவறான வழிகளிலும் செல்லுதற்கு வாய்ப்பை தேடும். அதன் பின் அது கிடைக்கவில்லை என்றால் அதனை எண்ணியே மனது சோர்வு அடையும், துன்பத்தினுள் ஆடும். ஆகவே ஒன்றை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் வேறு. அந்த ஆர்வம் பூர்த்தியாகவில்லைன்னா நமக்கு அதனால பாதிப்பு ஏற்படாது. மனது அதனால்
அவலிக்காது வருந்த. ஆனால் ஆசை அப்படி அல்ல. அதனாலதான் மிக அழகான வார்த்தையை சொன்னார், வேட்கை. இந்த வேட்கைன்ற சொல்ல நாம 2-3 பொருளுக்கு தான் பயன்படுத்துவோம். நீர் வேட்கை, யோசித்து பாருங்கள். மற்றொரு சொல் சபையில சொல்லக்கூடிய சொல்தான் என்றாலும் யோசித்து சொல்லணும். காமத்தின் பான் கொண்டுள்ள வேட்கை. இந்த வேட்கை என்பதை நம்ம 2த்துக்கு தான் நடைமுறையில பெரிதும் பயன்படுத்துகிறோம். ஒன்று நீர் வேட்கை, மற்றொன்று சிற்றின்பத்தின் பால் கொண்டுள்ள ஈடுபாட்டை வேட்கை. இந்த 2மே அதனை தீர்த்து கொள்ளாத வரைக்கும் தடுமாற்றத்தை, இல்லையா? அதனாலதான் இந்த ஆர்வம் என்பது வேறு, ஒன்றை அடைந்தே ஆக வேண்டும் என்கின்ற வேட்கை வேறு. அதனால இந்த 2த்தையும் நாம வேட்கையின் கீழாக பார்க்கிறோம். இந்த 2த்தையும் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையில பேசப்படுவது. அது இருந்தாலன்றி எனக்கு விடுதலை கிடையாதுன்ற சூழ்நிலையை உருவாக்க கூடாது. ஆகவே இந்த வேட்கையை தவிர்த்ததுக்கு பிறகு சொல்லுகிறார், நீங்கள் புறநிலையில கொண்டு இருக்கக்கூடிய குறியீடுகளினால் மட்டுமே நீங்கள் அந்தணர்களாக கருதப்படுவது இல்லை. ஒரு வலுவான மேற்கோள் இது. அதாவது அந்தணர்களுக்கு உண்டான மேற்கோளாக என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய முப்புரி நூலும் சிகை வளர்த்தலும். திருமந்திரம் எவ்வளவு அழகா ஏளனம் செய்கிறது பாருங்கள். நூலும் சிகையும் நுவலில் பிரம்மமோ, நூலது கார்பாசம், நுண்சிகை கேசமாம், நூலது வேதாந்தம், நுண்சிகை ஞானமாம், நூலுடை அந்தணர் காணும் நுவலிலே. நீங்க நூல் என்பதற்கும் சிகை என்பதற்கும் வேதாந்தத்தின் அடிப்படையிலே பொருள் வேறு. நீங்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய முப்புரி நூல் இங்கு நூல் ஆகாது. நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய முடி சிகை அந்தணரின் குறி ஆகாது. எப்படியா? நூலும் சிகையும் நுவலில். நூல் என்றால் என்ன, சிகை என்றால் என்ன என்பதை ஆராய்ந்து கூறினால் அவை 2ம் பிரம்மம் ஆகாது. பூணூலை போட்டு கொண்டதினாலேயே பிரம்மத்தை ஒருவன் உணர்கிறான்னு சொன்னா வாய்ப்பே கிடையாது. இப்ப நானெல்லாம் கூட தான் பூணூல் அணிந்து இருக்கிறேன். பூணூல் அணிந்ததினாலேயே எனக்கு பிரம்மம் தெரியுமான்னா மன்னிக்கணும், தெரியாது. இப்ப பூணூல் அணிவதினாலேயே ஒருவனுக்கு பிரம்ம உணர்வு வந்துவிடும் என்பது உண்மை என்றால், இராணுவ உடையை தைத்து தரக்கூடிய ஒரு தையற் கலைஞன் இருக்கிறான் என்றால் அவன் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இராணுவ உடையை தைத்து கொடுத்து விட்டான் என்றால் எல்லோருக்கும் இராணுவ வீரர் என்ற தகுதி வந்துருமா? யோசித்து பாருங்கள். அந்த இராணுவ வீரன் ஆவதற்கு உண்டான உயரம், அவனினது ஆற்றல், அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி, அதில் அவன் காட்டக்கூடிய முனைப்பு, அதன் பின் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தகுதி இராணுவ வீரன். இல்ல அந்த ஆடையை அணிந்து கொண்டு விட்டாலேயே அவன் இராணுவ வீரன் ஆகி விடுவான்னா இது எவ்வளவு ஏளனத்திற்குரியது. அதே போலதான் குடுமி வளர்த்து கொள்ளுதலும் பூணூல் அணிந்து கொள்ளுதலுமே ஒருவனுக்கு பிரம்மத்தை உணர்த்தி விடும் என்றால் நம்ம இவ்வளவு முயலவே வேண்டாம். யார் வேண்டுமானாலும் பூணூல் அணிந்து கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் சிகை வளர்த்து கொள்ளலாம். அப்படி செயல்படுபவர்களை எல்லாம் நீங்கள் அந்தணர்னு சொல்ல முடியுமா? ஆனா இவர் கேட்டார், நூலும் சிகையும் நுவலில் பிரம்மமோ? இல்ல, நூல் அது கார்பாசம். நூல்னு சொன்னா வெறும் பஞ்சு. அதன் மூலமா நீங்கள் என்ன பெறப்போகிறீர்கள்? நுண்சிகை கேசம். நுண்சிகை என்பது தலையில வர்ற முடி, அவ்வளவுதோட முடிச்சு போச்சு. இதை 2மா பிரம்மத்தின் குறியீடா வைத்திருப்பார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரம்மம் என்கின்ற மேலான ஒன்றினுக்கு
அதை புரிந்து கொள்ளுதல் என்கின்ற நிலைக்கு வெறும் பஞ்சினால் நூற்கப்பட்ட நூலும் தலைமுடியுமே தான் சான்றாக இருக்கும், அவைகள் தான் குறியீடாக இருக்கும்னா நாம் எதனை இழிவுபடுத்துகிறோம்? பிரம்மத்தை. ரொம்ப தெளிவா சொன்னார். அப்ப நூலுன்னா என்ன, சிகைன்னா என்ன எழுதுறார் பாருங்க. நூல் அது வேதாந்தம். நூல் என்பது வேதத்தின் முடிவு. பறந்து பட்டிருக்கக்கூடிய இந்த உலகிலே அவரவர் தங்கள் அனுபவத்தினால் கண்டறியப்பட்டவற்றையெல்லாம் தொகுத்து சொல்லுதற்கு உரிய நூல் வேதம். அதனை நீங்கள் முறையாக கருத்தூன்றி கற்று அதன் கண் உள்ள முடிவினை அறிந்து கொள்ளுதலுக்கு பேரு நூல்னு பேர். பழைய காலத்துல ஒரு மொழியினது இலக்கணத்திற்கே நூல்னு தான் பேர். தமிழ் மொழியில அதான் மரபு. நூல் என்றால் மொழியின் கண் உண்டானதாகிய இலக்கணங்கள்னு பேர். அப்போ ஒரு மொழியை நீங்கள் உணர வேண்டும்னா அதற்கு உண்டானதாகிய இலக்கணங்களை எல்லாம் கற்று அந்த இலக்கண முடிவுகளை புரிந்து கொண்டால்தான் அந்த மொழியானது உங்களுக்கு உரிய ஒன்றுன்ற நிலைக்கு வருகிறது. ஆகவே வேதம் என்பது பல ஞானியர்களினுடைய அனுபவங்களின் அது சாரமாக இருக்க, அதை நீங்கள் கற்று அறிந்து உணர்ந்து வாழ்க்கையில் அதுதான் முடிவுன்னு உணரணும். அப்படி உணரக்கூடிய நிலையில இருப்பதினாலதான் அதுக்கு நூல்னு பேர். சரி, இங்க நூலது வேதாந்தம், நுண்சிகை ஞானம். அந்த நூலினை கற்று உணர்வதனால உங்களுக்கு மிக தெளிவான ஞானம் தலையில் தோன்றுகிறது. அதனை உணர்த்துவதற்குத்தான் தலையில குடுமி. நுண்சிகை என்பது ஞானத்தின் குறியீடு. ஞானம் வந்தவர்களுக்கு அந்த நுண்சிகை குறியீடு. அந்த சிகை வைத்தவரெல்லாம் ஞானியான இல்லை. இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம புறநிலையில இருந்து கொண்டே பார்த்து அவைகளை உடையவர்கள் அப்படியே பாராட்டுவதாகவே வைத்துக் கொண்டிருக்கும். அதெல்லாம் அடிப்படை. அதெல்லாம் அடிப்படை. எல்லாவற்றினுக்கும் புறநிலையிலேயே பார்க்கக்கூடாது. புறநிலையில பார்த்தல் என்பது மிகப்பெரிய தவறுதலான அணுகுமுறையாகும். வெளியில இடப்பட்ட வேடங்களை கொண்டு இவர் இப்படித்தான் என்று நாம முடிவு செய்து விடுவோமா? யோசித்து பாருங்க. அதுதான் வள்ளுவர் சொன்னார் வேடிக்கையாக, ஒரு மிகச்சிறந்த வாளினை கொண்டு ஒரு பேடியின் கையில் கொடுத்தால் என்ன ஆகும்? ஒரு கோழையின் கையில ஒரு வாளை கொண்டு கொடுத்தால் என்ன? வாள் உயர்ந்ததுதான், சிறந்ததுதான். அவன் வாளை கையிலே கொண்டிருக்கிறான் என்பதனால் அவன் வீரன் ஆயிடுவானா? அந்த வாளை எவ்வாறு வீச வேண்டும், எதிரி வீசக்கூடிய வாளின் வீச்சை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்கின்ற வரையறையை தெரிந்திருந்தால் தான் அவன் வீரன். அது போல நான் முப்புரி நூல் அணிந்திருக்கிறேன், தலைக்கு மேலே குடுமி வளர்த்திருக்கிறேன், ஆகவே நான் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்று சொன்னால் அது எவ்வளவு இழிவானதோ, எவ்வளவு தவறுதலானதோ. அதுதான் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் நூலுடை அந்தணர் காணும் நுவல். ஆகவே புறநிலையில அணிந்து கொள்ளக்கூடிய நூலும் வளர்த்து கொள்ளக்கூடிய சிகையுமே ஒருவன் பிரம்மத்தை உணர்ந்து விட்டதாக பொருள் ஆகாது. அததான் வேடிக்கையாக வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார், மனமெல்லாம் வஞ்சகத்தோடு புறநிலையில மிகச்சிறந்த யோகியை போலே ஒழுக்க சீலனை போலே வேடம் அணிந்து கொள்வதினால் நீ யோகியாகி விடுவாயா? உன்னுடைய இந்த தவறான செயலை பார்த்து பூதங்கள் எல்லாம் நகைக்கும்னே எழுதின. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம்
பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் எழுதினர். இந்த புற வேடங்களினால் நீ பிரம்மத்தை உணர்ந்தவனாக கருதுதற்கு வாய்ப்பே இல்லை. இத நாவுக்கரசர் ரொம்ப அழகா எழுதினார். கோலும் புல்லும் ஒரு கையில் கூர்ச்சமும் தோலும் பூண்டு துயரம் உற்று என் பயன். துறவிகளுக்கு உண்டான இவைகளையெல்லாம் அணிந்து கொள்ளுவதனால், கையில ஒரு கோலு, கூர்ச்சம், தர்ப்ப புல்லு, தோலாடை, இவைகளையெல்லாம் அணிந்து இவைகளையெல்லாம் கொண்டிருப்பதினால் நீ ஞானியாகி விடுவாய். அதனால் என்ன பயன்? நீல மா மயில் ஆடு துறையானே நூலும் வேண்டுமோ நுண் உணர்ந்தோர்க்கு. எவன் நுணுக்கமாக பிரம்மத்தை உணர்ந்தானோ அவனுக்கு நூல் தேவையில்லை. அந்த பூநூல் என்பதை கொண்டுதான் அவன் பிரம்மத்தை உணர்ந்தான்னு அறிய வேண்டும் என்பது இல்லை. ஆகவே புறநிலையில செய்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு வேடத்தையும் கொண்டு அவன் ஒன்றை உணர்ந்தான், ஒன்றை அறிந்தான் என்று தவறாக எடுத்துக்கொண்டு விடாதீர்கள். இங்கு நூல் என்பது வேதங்களும், சிகை என்பது வேதத்தின் முடிந்த முடிவை உணர்ந்த நிலை என்று உணர வேண்டும் என்று விளக்கிட்டு, சத்தியம் இன்றி தனி ஞானம் தான் இன்றி ஒத்த விடயம் விட்டோரும் உணர்வின்றி பத்தியும் இன்றி பரன் உண்மையும் இன்றி பித்தேரும் மூடர் பிராமணர் தாம் அன்றே. அவர்கள் பிராமணர்கள் ஆக முடியாது. யாரா? ரொம்ப அழகான விஷயம். சத்தியம் இன்றி, சத்தியம் எல்லா காலத்தும் உண்மையை பேசுதல், உயிர் கொலை செய்யாதிருத்தல், பிறரது துன்பம் கண்டு இறங்குதல், இது போன்றதாகிய உயரிய சிறந்த ஒழுக்கங்கள் இல்லாமல், சத்தியம் இன்றின சத்தியம் முதலாக கூறப்பட்ட ஒழுக்கங்களையெல்லாம் பின்பற்றாமல் கை கொள்ளாமல், தனி ஞானம் தானின்றி தனித்துவமான ஞானத்தை முயன்று பெறாமல். அதுல என்ன தனித்துவம்? ஞானம் பொதுவானது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஞானத்தை அடைதற்கு உண்டான பாதைகள்ல வேறுபாடு இருக்கு. ஞானம் பொதுவானது, அதுல மாற்று சிந்தனையே கிடையாது. இப்ப உதாரணம், நம்ம சென்னையில ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும்னாக்க அந்த செல்ல வேண்டிய இடம் நிலையானது. இப்ப நாம வெளியூர் செல்லுவதற்காக ஒரு நெடுவண்டி தொடரை பிடிக்கணும். அதற்கு உண்டான இடம் எதுனாக்க சென்னையில இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்டேஷன் வச்சுப்போம். அதுதான் நம்ம இலக்கு, அதை சென்று அடைய வேண்டும். ஆனால் அந்த இலக்கை நோக்கி நாம பயணப்படக்கூடிய பாதைகள் வேறு வேறாக இருக்கலாம். அதுல தவறு அல்ல. அதனாலதான் தனி ஞானம்னர். நீங்கள் அந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி எது என்பது உங்களை தனிப்பட்ட செயலை, முயற்சியை சார்ந்தது. இதுதான் வழி என்று பிறர் காட்டிய வழியிலையும் போலாம், புதியதான ஒரு வழியை முயலலாம். நீங்கள் எதனை செய்தாலும் சத்தியம் தவறாது இருக்க வேண்டும், பொய் கூறாது இருக்க வேண்டும், புலால் உண்ணாது இருக்க வேண்டும், பிறர் உயிர்களுக்கு தீமை தராது இருக்க வேண்டும். இவைகளை கொண்டு நீங்கள் எந்த வழியை வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள், இலக்கு ஒரு இடம்தான். ஆகவேதான் தனி ஞானம் நேரது. ஒவ்வொருவர் முயன்று பெறுதற்கு உண்டான தனித்துவமான ஞானம். உங்களினுடைய ஞானத்திலிருந்து என் ஞானம் வேறுபடலாம். ஆனால் இந்த இரண்டும் ஒரு பரம்பொருள் என்றுதான் விளக்குகிறது. தானின்றி ஒத்த விடயம் விட்டோரும் உணர்வின்றி, அதாவது ஒத்த விடயம் அப்படின்னாக்க இதுதான் பக்தி, இதுதான் வழி என்று புரிந்து கொள்ளாமல், எதனையும் முறையாக செய்யாமல்
இதனை இந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல், ஆகவே ஒத்த விடயம் விட்டோரும் இது போன்றதாகிய செயல்களை செய்ய இயலாமல் விட்டுவிட்டு நான் பிரம்ம ஞானத்தை உணர்கிறேன் என்று முயன்றால் தவறானது. உணர்வின்றி, அடுத்த வார்த்தையை போட்டார், பக்தியும் இன்றி பரன் உண்மையும் இன்றி. பக்தி என்கின்ற ஒன்று இல்லாமல் நமக்கு மேலானவனாகிய இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதையும் ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையும் இன்றி பித்தேறும் மூடர். பித்தேறும் மூடர்னாக்க ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னார். இதுக்கு விளக்கம், உங்கள் உடலை மட்டுமே வளர்த்து கொள்ளுவதற்கு உரிய அளவில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் பித்தர்கள். வேதத்தின் உட்பொருளும் அதனை நுணுகி ஆராயக்கூடிய திறனும் வந்தால் பற்று விடும். பற்று விட்டது என்றால் பக்தி தோன்றும். பக்தி தோன்றியது என்றால் பரனாகிய மேலான இறைவனை உணர்வும். இவைகள் எல்லாம் ஏதும் இன்றி பித்தர்களைப் போல் நான் அதை தெரிந்து கொண்டேன், இதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி வாழ்பவர்கள் மூடர்கள், முட்டாள்கள். அவர்கள் இவைகளை கற்றதாக சொல்லி தங்கள் வயிறை வளர்த்து கொள்ளுகிறார்களே ஒழிய அவர்கள் யார் ஒருவரும் வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள் இல்லை. ஆகவே இப்படி வாழக்கூடியவர்கள் பிராமணர் தாம் அன்றே. இப்படி இருக்கக்கூடியவர்கள்ல யார் ஒருவரும் அந்தணனாக பிராமணனாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஞாபகம் வச்சு, நான் மிக பெரிய அளவில் அழுத்தமாக இதை சொல்லுவேன். நாம ஒரு மதத்தையோ அல்லது ஒரு வழிபாட்டு முறையையோ சார்ந்து இருக்கிறோம். இந்த சார்ந்து இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையை நாம முறையாக செயல்படுத்துகிறோமான படுத்துறதே கிடையாது. நாம் வழிபடக்கூடிய இறை நம்பிக்கைக்கு உட்பட்டு ஆண்டுதோறும் வருவதற்கு உண்டான சில விழா காலங்களில் அந்த விழாக்களை வீடுகளிலே நாம கொண்டாடுவதினால் மட்டுமே நாம் அந்த இறைவனை முழுமையுமாக புரிந்து கொண்டிருக்கிறோமானா இல்லை. அந்த விழாக்களை ஏன் செய்கிறோம்னா, நம்மை யாரேனும் புறம் தள்ளிவிடக் கூடாது, நானும் உங்களில் ஒருவன் என்கின்ற ஒரு வேட்கையினால் செய்கின்றோம். ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ். இது நம்மை அடையாளம் காணுதற்கு தேவையான சில அடிப்படையான செயல்பாடுகள். இவைகளை செய்வதினாலேயே நமக்கு இறை பற்றின தெளிவு வந்துடும். நம்பாதீர்கள், அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் இறை பற்றின தெளிவு கோவிலுக்கு போய் விழா எடுப்பதினாலெல்லாம் வராது. அப்படி வருவதாக இருந்தால் கோவிலுக்கு எல்லாம் போறக்கூடியவர்கள்லாம் ஞானிகளா இருக்கணும். அப்ப ஏன் கோவிலுக்கு போறோம்னா, கோவிலுக்கு செல்லுதல் என்பது இறைவனை அடைதற்கு உண்டான படிநிலைகள்ல முதல் படி. அது ஏனென்றால் இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய இடத்தினுக்கு முறையாக அனுதினமும் சென்று வழிபடுதல். ஒரு காலத்துல கிராமங்கள்ல எல்லா கோவில்கள்லயும் 6 கால பூஜை நடந்தது. அந்த 6 கால பூஜையில முதல் காலம் உச்சிக்காலம், மாலை நேரத்துல வரக்கூடிய காலம், இந்த 3 காலத்திலாவது சென்று இறைவனை வழிபடக்கூடிய வழக்கம் இருந்தது. பின்னர் என்ன ஆயிற்று? ஏதாயிலும் ஒரு காலத்திற்கு சென்று வழிபடலாம் போதுன்ற நிலையை உருவாக்கி கொண்டார்கள். அதன் பிறகு என்ன ஆயிற்று? வாரத்துல ஒரு நாள் சென்று வழிபட்டால் போதும். நாம என்ன செய்து விட்டோம்? ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு இறைவனுக்கு உரியதாக மாற்றி விட்டோம்.
ஆகவே வாரத்துல ஏதாகிலும் ஒரு நாள் நாம கோவிலுக்கு சென்று வந்தால் போதும். ஏன்னா நமக்கு நிறைய வேலை கூடி போயிற்று. அதன் பிறகு என்னாச்சும், அதற்கு அடுத்த நிலைக்கு எங்க போனோம்னாக்க, அந்த வாரத்தை நீக்கி நாம் என்னெல்லாம் விழா எடுக்கிறோமோ, அதாவது பண்டிகைன்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட விழா நாட்கள்ல போய் இறைவனை கோவிலிலே வழிபட்டால் போதும். அடுத்த ஒரு வளர்ச்சி. இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டிற்கு ஒரு முறை நம்ம தெய்வத்தை போய் பார்த்தால் போதும். இந்த அளவினுக்கு நாம் நம்முடைய வழிபாட்டுல பல்வேறு விதமான தளர்ச்சிகளை உருவாக்கி கொண்டு விட்டோம். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ரிலாக்ஸேஷன். இல்ல, அது ரொம்ப தவறான அணுகுமுறை. பழைய கால பழமொழி என்ன, கோவில் இல்லா ஊரில் குடி புக வேண்டாம். கோவிலுக்கு அணுதினமும் செல்லுதல் என்பது நமக்கு ஒரு பயிற்சி மட்டுமல்ல, இறைவனை நோக்கி நாம் நகருவதற்கு நாம எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி. அது தொடர்ந்து பழக்கமாக வேண்டும். அந்த அனுதினமும் இறைவனை சென்று, நான் ஏற்கனவே அந்த வகுப்புல சொல்லி இருப்பேன், இந்த பக்தியில 3 நிலைகள் உண்டு. பக்தி, விரத பக்தி, பதிவிரதா பக்தின்னு உண்டு. நம்ம இல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அதன் கண் உள்ள இறைவனை தினமும் வழிபடுறதுக்கு பேரு பக்தி. விரத பக்தி என்று சொன்னால், நாம சென்று எங்கெல்லாம் வழிபடுகிறோமோ அந்த இடத்திலெல்லாம் நம்ம வீட்டுக்கு அருகில் உள்ள இறைவனாகவே எண்ணி வழிபடுதல். பதிவிரத பக்தின்னா, எந்த இறை உருவத்தை பார்த்தாலும் நாம் வழிபடக்கூடிய நம் இல்லத்தின் அருகில் உள்ள கோவிலில் உள்ள இறைவன் வடிவாகவே பார்ப்போம். அதுக்கு பேர் பதிவிரத பக்தி. இந்த நிலையில் இப்ப உதாரணம், பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளையார் இருக்கார். அவருக்கு நீங்க வல்லப விநாயகரோ அல்லது சித்தி விநாயகரோ ஒரு வடிவம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். இது பக்தி. எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கு உள்ள இறைவனை நாம வழிபடக்கூடிய விநாயகனோட ஒப்பிட்டு பார்த்து, எல்லா இறைவனும் முருகனோ சிவனோ எல்லாம் விநாயகனா காட்சி அளிக்க, அது விரத பக்தி. பதிவிரதா பக்தின்னா, நம்ம இல்லத்தின் அருகில் உள்ள விநாயகன் எப்படி இருக்கிறானோ அப்படியே எல்லா தெய்வ உருவங்களும் தெரிகிறது. இந்த நிலைக்கு வந்தால்தான் நாம் இறைவனோடு நெருங்குவதற்கு உண்டான முதல் தடை விலகுகிறது. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால இப்ப வருடத்திற்கு ஒரு முறை போனால் போதும். அதுவும் இன்றைக்கு பெரும்பாலும் நாம கோவிலுக்கு செல்லுதல் என்பது பக்திமைக்கா கூட இல்லை, ஒரு பொழுதுபோக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட், ரெக்ரியேஷன், ஒரு டைம் பாஸ் அல்லது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அப்படிதான் போயிட்டு இருக்கு. யோசித்து பாருங்கள், எந்த கோவிலுக்குள்ளேயும் நாம் நுழைந்தால் நம்முள் எந்த ஒரு விதமான ஆன்மீக தேடலும் ஏற்படவில்லை என்றால் அது கோவிலின் பிழை அன்று. பிழை நம்ம கிட்ட இருக்கு. நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை கம்பன். இது கோவிலோட பிழை அல்ல, நம்முடைய பிழை. நாம வழிபடக்கூடிய தெய்வத்தை, அதனது தன்மையை, அதனை விளக்கக்கூடிய வேதங்களை, அதனது அந்தங்களை ஏதொன்றுமாக புரிந்து கொள்ளாமல் நாம வழிபாட்டுக்கு போறோம். ரொம்ப வருத்தப்படுவேன் நான். உதாரணமா, மாற்று மதத்துல இருக்கிறவர்கள்ட்ட போய் பார்த்தீர்கள் என்றால், ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போனீங்கன்னா அவருக்கு விவிலியம்னா என்னன்னு தெரியும். விவிலியம் என்பது அவர்கள் வழிபடுவதற்கு உண்டான நூலாகிய பைபிள்.
ஏனென்றால் வாரம் ஒரு முறை அதிலிருந்து ஒரு பகுதி படிக்கப்படுகிறது, விளக்கம் கொடுக்கப்படுகிறது அவர்கள் வழிபாட்டு தலத்துல. அது போல ஒரு இஸ்லாமியருக்கு குர்ஆன் தெரியும், அவர்களினுடைய தொழுகை இடங்கள்ல இவைகளுக்கு வாரம் தவறாமல் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இப்ப நம்முடைய மதமானது தொன்று தொட்டு என்று பிறந்ததுன்னு தெரியாத காலம் தொட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இதன் கண் இறைவனை உணர்த்தற்கு பலவாகிய நூல்கள் இருக்கு. இதுல ஏதாயிலும் ஒரு நூலை நாம் கற்றிருக்கிறோமா? இதான் அடிப்படை. கற்றதன் வழி அந்த அளவிலே அந்த இறைவனை புரிந்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல. உடனே நாம சொல்லுவோம், சார் நம்ம கிட்ட நிறைய புத்தகம் சார், எதை படிப்பது? இதா கேள்வி. ஏதாயிலும் ஒன்றை படி, அவ்வளவுதான். ஏதாயிலும் ஒன்றை படி. எது படித்தாலும் நமக்கு நன்மையை தரும். ஆகவே எத்துணை விதமான இறைவன் இருக்கலாம், ஒரே இறைவனுக்கு பல்வேறு வடிவங்களினால் பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம், அந்தந்த வடிவங்களுக்கு உட்பட்டு இலக்கியங்கள் புனையப்பட்டிருக்கலாம். ஏதாயிலும் ஒரு இலக்கியத்தை கருத்தூன்றி படிக்கணும். ஒன்றை படி போதும். அதை ஊன்றி படிக்கணும், முழுமையுமாக படிக்கணும், அதன் கண் உள்ளது போல் நடக்கணும். ஏதாவது ஒரு நூல் வாய்ப்பில்லை. நாம் அதற்கு உரிய அளவிலே நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளுவது இல்லை. நாம எந்த இறைவனை சென்று வணங்குகிறோமோ அந்த இறைவனை பற்றின ஓரிரு பாடலாவது நமக்கு தெரியுமென அதையும் தெரிந்து கொள்ளுவதில் முயலுவது இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இதெல்லாம். நான் ஏன் இடைவிடாது கோவிலுக்கு செல்ல வேண்டும்னு நேற்று கூட ஒரு விவாதம் வந்தது. ஏன் செல்ல வேண்டும்னா, அந்த கோவிலுக்கு பலகாலம் செல்லுதலினால்தான் அந்த கோவிலுக்கு உண்டான இறை ஆற்றல் கூடும். நமக்கும் அதனை ஒரு பழக்கமாக எடுத்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இத முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். ஒன்றும் வேண்டாம், நம்ம வீடு இருக்கு, யார் ஒருவரும் வராத நிலையில் அந்த வீடு பராமரிக்காமல் விட்டால் என்ன ஆகும்? சிதலடைந்து போகும், சீரழி. அதுதான் கோவில். அது நம்முடைய அன்றாட செயல்பாடுகள்ல ஒன்றாக அருகில் இருக்கக்கூடிய ஏதாயிலும் ஒரு கோவிலுக்கு சென்று வருதல் என்பதை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படை தேவை. இதை நாம இழக்கிறோம். இதை நாம் எப்பொழுது ஒழுங்குபடுத்துவோமோ அப்பொழுதுதான். இல்லைன்னா நாவுக்கரசர் அந்த வேலையை செய்திருப்பாரு. ஒவ்வொரு கோவிலுக்குமாக சென்று அங்கு உள்ள குறைகளை எல்லாம் நீக்குதற்கு என்று கையில உழவாரப்படையோட போனார். நீங்கள் உழவாரப்படையோடு போக வேண்டாம். போகக்கூடியவர்கள் அந்த கோவிலினது சுகாதார கேட்டினை உருவாக்காமல் இருந்தால் போதும். நம்ம கோவிலை பொறுத்த மட்டில் எவ்வளவு இழிவாக அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது நம்ம போகக்கூடிய கோவிலுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நமக்கு மேலாக இருக்கக்கூடியவன், நமக்கு வேண்டியதையெல்லாம் தரக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் அவன் குடியிருக்கக்கூடிய கோவில நம்மை போன்று மாசுபடுத்தக்கூடியவர்கள் யார் ஒருவரும் இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றது உண்டு. பல பேருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கபாலி கோவிலுக்கு சென்ற அனுபவம் இருக்கலாம். யாருக்கேனும் அந்த அனுபவம் இல்லைன்னா போய் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இடத்தை மட்டும். கோவிலினுடைய கிழக்கு வாயில நுழைந்தீர்கள் என்றால் உங்கள் வலது பக்கம் நவகிரகம் இருக்கும். சுற்றுப்பாதையில வந்தீங்கன்னா நவகிரகத்தை அப்படி சுற்றி வந்து பார்க்க. அந்த நவகிரகத்திற்கு குறிப்பாக சனிக்கிழமை என்று இறைவனாகிய சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றும் வழக்கம் உண்டு. போய் பாருங்கள். இதை விட அருவருக்க தகுந்த முறையில தீபம் ஏற்ற முடியாது. அந்த இடமே பல வாரான நெய், எண்ணெய் போன்றன சிந்தி இருக்கும். அந்த இடமே கருத்த
கருத்த நிறத்துல இருக்கும். இதுல அங்கு இருக்கக்கூடிய இறைவனை சுற்றி வருவதற்காக எத்துணை முறை சுற்றி வருகிறார்கள் என்பதற்கு இந்த கருப்பு எண்ணெய் நாள் விளைந்த கருப்பை கொண்டே போட்டுட்டு இருப்பார்கள். இது எப்படி? இவர்கள் இல்லத்துக்குள்ள நுழைஞ்சு அவரவர்கள் குடியிருக்கக்கூடிய இல்லத்தில் நுழைந்து அவர்கள் இல்லத்தின் கண் உள்ள சுவர்ல இப்படி நாம் எழுதினால் கோடிட்டால் பொறுத்து கொள்வார்களா? அவர்கள் வீட்டுல இறை உருவங்களோ இறை படங்களோ அவைகளுக்கு முன்பு விளக்கேற்றக்கூடிய இடத்துல இவ்வளவு அழுக்காக அருவருக்க தகுந்த நிலையில் இருந்தால் விளக்கேற்றுவார்களா? இல்லை அந்த இடத்தை தூய்மையோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயல்வார்களா? பின்னாடி சொன்னது தானே நடக்கும். அப்போ உன் வீட்டுல நீ தூய்மையாக இருக்கணும், உன் சுவரெல்லாம் பழுதுபடக்கூடாது, கரைபடக்கூடாது என்றெல்லாம் முயலக்கூடிய நீ, உனக்கு மேலானவன், இந்த உலகை முன்னாக நின்று படைத்தவன், உனக்கு உரியனை எல்லாம் தரக்கூடியவன், அவனுடைய இருப்பிடமான கோவிலின் அகத்து சென்று அதை இப்படி அருவருக்க தகுந்த நிலையில் மாற்றுவதற்கு உனக்கு யார் உரிமை தந்தது? அங்கேயே பிரசாதம் வாங்க வேண்டியது, அங்கேயே அமர்ந்து உண்ண வேண்டியது, அந்த குப்பையை அங்கேயே போட வேண்டியது. அர்ச்சனை முடிந்து வெளியே வந்தவுடனே அந்த அர்ச்சனை தட்டுல இருக்கக்கூடிய தேங்காயை நிலத்துல நெத்தி உண்ண வேண்டியது. அந்த தேங்காய் ஓடுகள் சிதறி இருந்தால் அதை எடுக்கிறது கூட கிடையாது. எத்துணை வயதானவர்கள், எத்துணை குழந்தைகள் அந்த பிரகாரத்தை சுற்றுகின்றன. அவர்கள் காலில் இந்த தேங்காய் ஓடு குத்துன்ற பொது அறிவு கூடவா இருக்காது. இதெல்லாம் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். நாம் வழிபாடு செய்யக்கூடிய தலத்துல, இப்ப நம்முடைய மாநிலத்துல இதெல்லாம் செய்யறோம். அண்டை மாநிலத்துல போய் பாருங்க. கேரளாவில எந்த ஒரு கோவில்லையாவது நீங்கள் தவறான ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் உடனே உங்களை புறமாக தள்ளுவார்கள். குருவாயூர் கோவிலுக்கெல்லாம் போனீர்கள் என்றால் அங்கு பெரும்பாலும் குழந்தைகளுக்காக வேண்டிக் கொண்டு செல்வார்கள் குருவாயூருக்கு. அந்த இடத்துல குழந்தை இயற்கை உபாதையினால் சிறுநீர் கழித்து விட்டால் கோவிலேயே அலம்பி விடக்கூடிய நெறி இன்னமும் இருக்கு. யோசித்து பாருங்க. என்ன காரணம்னா இதை அவர்கள் நடைமுறைப்படுத்தி நீ இப்படித்தான் வர வேண்டும், என் கோவிலினுள் வர வேண்டுமா, இப்படி வா, இல்லை என்றால் வர வேண்டாம். தமிழகத்திலேயே திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் வற்புறுத்துகிறார்கள், ஆடவர்கள் மேல சட்டை போட்டு கொண்டு வரக்கூடாது. கேரளாவில் எல்லா கோவில்கள்லையும் அப்படி மாற்ற முடியாது. அப்ப இது ஒரு முறை, இது ஒரு பழக்கம். அந்த கோவில தூய்மையோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கு வழிபட வரக்கூடிய ஒவ்வொரு பக்தனின் கடமை. எவனாவது செய்யறோமா? நம்முடைய வீட்டை ரொம்ப நேர்த்தியாக கலை அம்சத்தோட வைத்துக் கொள்ள வேண்டும்னு ஆசை காட்டுவோம், ஆசை கொள்ளுவோம், செயற்படுவோம். ஆனால் நாம் வழிபடக்கூடிய தலத்துல உள்ள இறைவன் அவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்தை எவ்வளவு மாசுபடுத்த முடியுமோ அவ்வளவும் பண்ணுவோம். என்ன நியாயம்னே எனக்கு புரியாது. எல்லா கோவிலை சார்ந்த குளங்களை போய் பாருங்க, அதை காட்டிலும் ஒரு அருவருப்பான நீர்த்தேக்கத்தை பார்க்க முடியாது. எப்படி நம்மால் இந்த இரட்டை நிலையில வாழ முடிகிறதுன்றதுதான் ஆச்சரியம். அதனால இந்த அடையாளங்களாக கருதக்கூடியவைகளை மட்டுமே நம்பி எனக்கு இறை பற்று இருக்கிறது, இறை ஆர்வம் இருக்கிறது, நான் இறைவனை தெரிந்து கொண்டேன் என்றெல்லாம் சொல்லுவதில் பயன் இல்லை. அதனாலதான் சொல்றார் அவர் ரொம்ப தெளிவா, சத்தியமும் இல்லாமல் எல்லா காலத்தும் பொய் பேசுது,
எது உண்மை என்பதை தெரிந்து அதை தவிர்த்தல், தனி ஞானம் தானின்றி தானே அமர்ந்து இறைவனை பகுத்து பகுத்து ஆராய்ந்து அவன் உள்ளான் என்று அவனது மேலான தன்மையை இருப்பை அறிதற்கு உண்டான ஞானம் இல்லாமல் ஒத்த விடயம் விட்டோரும் உணர்வு இன்றி பக்தியும் இன்றி, ஒரு தன்மைத்தான உணர்வு இல்லாமல் அந்த இறைவனோடு ஒன்றாத நிலையில நமக்கு பக்தியும் இல்லாமல் அவன் இருக்கிறான், நமக்கு மேலானவனாகி அந்த இறைவன் இருக்கிறான், பரன் என்கின்றவன் இருக்கிறான் என்ற உண்மையையும் தெரிந்து கொள்ளாமல் கோவிலுக்கு செல்லுவதையும் வழிபாடு செய்வதையும் எவ்வாறு செயல்படுகிறோம்? பித்தேறும் மூடர் பைத்தியங்களைப் போல ஒன்றின் மீது நம்பிக்கை இல்லாமல் அதை தொடர்ந்து செய்வதனால் புண்ணியம் என்ன? பைத்தியத்தை போல இருக்கக்கூடியவர்கள் பிராமணர் தாம் அன்று. அவர்கள் அந்தணர்களாக இருக்கக்கூடிய தகுதி அற்றவர்கள். பிரம்மத்தை உணரணும்னா கஷ்டம், அதற்குண்டான பயிற்சி கஷ்டம். அந்த உணர்வு வந்தது என்றால் அது தரக்கூடிய ஆனந்தம் இந்நாள் வரைப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடும். நான் ஏதொரு பயிற்சியும் எடுக்க மாட்டேன், ஏதொரு முறையையும் பின்பற்ற மாட்டேன், நான் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பனையினால்தான் என்னை அந்தணர் என்று சொல்ல வேண்டும் என்றால் பயன் இல்லை. அவர்கள் அந்தணர்கள் ஆக மாட்டார்கள், அவர்களை பிராமணர்கள் என்று சொல்லுவது தவறானது என்று சொல்லி அடுத்து சொல்றார். திருநெறியாகிய சித்தத்து இன்றி குரு நெறியாலே குருபதம் சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியாம் தூய் மறையூர்க்கே. ஒரு வலுவான விளக்கம் அது. அதாவது எப்படின்னாக்க, இந்த சத்தியம் என்கின்ற உண்மைத்தன்மை இருக்கு இல்லையா, அதனை இடைவிடாது பற்றி அதுல நிக்கணும். அதுதான் திருநெறி. எதெல்லாம் திருநெறி? இறைவன் உண்டு என உணருதல், அந்த உணர்வின் கண் இடைவிடாது நிற்றல், எல்லா காலத்தும் சத்தியம் பேசுதல். வேதமே அதைத்தான் சொல்லுகிறது. இறைவனே சத்தியத்தின் தன்மையில் இருக்கிறான், சத்தியத்தின் சொரூபமாக இறைவன் இருக்கிறான். பிரம்மம் என்பதே சத்தியம் என்கின்றது வேதம். ஆகவே திருநெறியாகிய சித்தத்து இன்றி, அந்த திருநெறி என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை இடைவிடாது பின்பற்றி அதன் கண் நிற்க வேண்டும் என்ற சித்தம் தோன்றணும். நமக்கு சித்தத்தில் அது தோன்ற வேண்டும். இதன் கண் நாம் இடைவிடாது நிற்க வேண்டும்னு தோன்றணும். இன்றி குரு நெறியாலே குரு பதம் சேர்ந்து இந்த சித்தம் இருக்கணும். அதற்கு அடுத்து குரு உபதேசத்தை கொண்டு இந்த சித்தத்தை உறுதிப்படுத்தி, குரு நெறியாலே குரு பதம் சேர்ந்து குருவினுடைய வழிகாட்டலினால் நாம் சித்தத்திலே கொண்ட சத்தியத்தின் துணையாக நாம் பரனை தேட வேண்டும். அதற்கு குரு வழி காட்டுவார். அவ்வாறு வழிகாட்டக்கூடிய குருவினது பதம் சேர்ந்து, அப்படிப்பட்ட குருவினது திருவடியை சேர்ந்து கரும நியமாதி கைவிட்டு காணும். கரும நியமாதினாக்க புறநிலையில செய்யக்கூடிய செயல்களை எல்லாம், அதனால எந்த பயனும் இல்லை, அவைகளை எல்லாம் விட்டு கரும நியமாதி கைவிட்டு காணும் குரு துரிய சமாதியாம். துரியம் என்கின்ற சமாதி நிலை கைகூட பெறுதல் என்பதுதான் தூய்மையான வேதத்தை கற்ற அந்தணர்களுக்கு வாய்ப்பதற்கு உரிய பெரும் பேரு. இந்த துரிய நிலை என்றால் 4 நிலைகள் சொல்லுவோம். துரியம், துரியாதீனம், சொப்பனம், சுழுப்தி என்று
இது முதல் நிலை துரியம். குருவின் சொற்கேட்டல், குருவின் திருவடி பணிந்தல், அவர் காட்டும் வழியில் நிற்றல், அதன் மூலமாக இறைவனை நம்முள் ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனை நாம உணருவதற்கு உண்டான நிலைக்கு பேரு துரியம்னு பேர். அந்த நிலையில யார் ஒருவன் தன்னை ஆட்படுத்தி கொள்ளுகிறானோ அவன்தான் அந்தணன் என்பதாக நிற்கட்டும். அடுத்த வகுப்புல தொடரும்.